ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜஸ்ட் மை சேனல். நான் உங்கள் ஹர்ஷஸ்ரீ. என்னை வருடும் தென்றலை கதையோட அடுத்த பகுதிகளை பார்க்கலாம். அனைவருக்கும் லக்ஷ்மி மனதளவில் பாதித்திருக்கிறாள் என்று கவலையாக இருப்பினும் இப்போதைக்கு முன்போல மிகவும் கடுமையாக நடந்து கொள்ளாதது கண்டு ஒரு நம்பிக்கையும் வந்தது. அவளும் புரிஞ்சுக்காம ஒரு கோபத்தில் ஆதங்கத்தில் அப்படி பண்ணியிருப்பா. நாம் எடுத்து சொன்னதும் அவளுக்கே புரிஞ்சிருக்கும். இருந்தாலும் பிரவீன் இழப்பில் அவள் தனியாகவே இருக்கா. கொஞ்ச நாள் போகட்டும், அவள் மனசளவில் தேறி வர்றதுக்கு நாமளும் டைம் கொடுக்கணும்ல என்று தங்களுக்குள்ளே பேசி லக்ஷ்மிக்கு தேவையானதை செய்து கனிவாக நடந்து கொண்டனர் அனைவரும். இருப்பினும் அவர்களுக்கு இருந்த சிறு சந்தேகமும் வாணி அவளுக்கு உணவு கொடுக்க போகும்போது வரும்போதும் கூட லக்ஷ்மி அவளிடம் பிரச்சனை பல்லாமல் இருந்தது கண்டு நம்பிக்கை வந்தது. ஒரு வாரம் இப்படியே சென்றது. தன்னை சொந்த மகன் போல பார்த்து வளர்த்தியவர் இன்று இருக்கும் நிலைமையை கண்டு, அதுவும் தன்னால் தான் என எண்ணும்போது துக்கம் தாங்க முடியாமல் போனது பிரணவ்க்கு. வாணியிடம் புலம்பினான். லக்ஷ்மிமா என்கிட்ட திரும்ப பழைய மாதிரி பேச மாட்டாங்களா வனி? எனக்கு அவங்க குணமானாலே போதும், வேற எந்த வேண்டுதலும் இல்லை. இப்படி அவங்கள பார்க்குற ஒவ்வொரு நிமிஷமும் ஏன் தான் நான் அவங்க லைஃப்பில் வந்தேன்னு இருக்குது. என் மேலே தான் தப்பு. அவங்களுக்கு முன்னாடி கவலை குழப்பம் மட்டும்தான் இருந்திருக்கு. நான் அவசரப்பட்டு உனக்கு தாலி கட்டினதில் தான் அவங்க இந்த அளவுக்கு வன்மத்தை வளர்த்துக்கிட்டு அவங்களையும் வருத்தி உன்னையும் வருத்தி, ச்சே, எல்லாருக்கும் நான் எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துட்டேன்ல. நான் அப்படி நிதானத்தை அன்னைக்கு இழந்திருக்கக்கூடாது. இப்போ யோசிச்சு என்ன பண்ணுறது என்றவன், லக்ஷ்மி மாவை சரி பண்ண எந்த வழியுமே இல்லையா? ஒருவேளை நான் அவங்க கண்ணில் படாமல் விலகி போயிட்டு அவங்க சரியாயிடுவாங்களா? ஆனால் நான் அவங்கள விட்டு பிரியணுமா என்று சிறு குழந்தை போல அவன் குழம்பி போய் கேட்பதை பார்க்க வாணிக்கு சங்கடமாக இருந்தது. இங்கே பாருங்க, கண்டிப்பாக அத்தை சரியாயிடுவாங்க. உங்ககிட்ட அவங்களாகவே வந்து பழைய மாதிரி பேசுவாங்க, இது ப்ராமிஸ். நீங்கள் ஃபீல் பண்ணாமல் தூங்குங்க என்று அவனை சமாதானப்படுத்தி உறங்கச் செய்தவர் அவன் சொன்னதையே எண்ணியபடியே உறக்கமின்றி போனாள். மறுநாள் வீட்டில் லக்ஷ்மி மட்டுமே இருந்தாள். தனிகாச்சலமும் பிரணவும் லக்ஷ்மி விஷயமாக டாக்டரை பார்க்க சென்றனர். அப்படியே பிரணவுக்கு கிளைண்ட் ஒருவருடன் அவசர மீட்டிங் இருக்க அங்கிருந்தே சென்று விட்டான். ஜானகி வெளியே சென்றிருந்தாள். ஆறுமுகம், கமலா பாட்டி மூவரும் சொந்த ஊரில் கமலாவளி உறவினர் ஒருவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இறக்கும் தருவாயில் இருக்கவே வேறு வழியின்றி அவரை காண சென்றனர். மாலையில் எப்படியும் வந்து விடுவதாக கூறினர். என்னதான் லக்ஷ்மி அமைதியாக இருந்தாலும் வாணி தனியே அவளுடன் இருக்கும்படி யாருமே எப்போதும் விடுவதில்லை. மாறி மாறி யாரேனும் ஒருவர் உடனிருந்தே பார்த்து கொண்டனர். இன்று என்ன செய்வது என்று வீட்டில் லக்ஷ்மி, வாணி தவிர மீதி அங்கிருந்த அனைவரும் தயங்கினர். இதை தெரிந்தும் தெரியாதது போல வாணியே தான் மீண்டும் படிப்பை தொடரலாம் என்று இருப்பதாகவும் அதற்கு இன்று சென்று விசாரித்து வருவதாகவும் கூறினாள். அவர்களுக்கும் நல்ல வேளை, அவளும் இன்று வீட்டில் இருக்க மாட்டாள். லக்ஷ்மி மருத்துவரின் ஆலோசனைப்படி தூக்க மாத்திரை எடுத்துக்கொண்டு இருக்கிறாள். அவள் காலையில் மாத்திரை போட்டுக்கொண்டால் மதியத்திற்கு மேல்தான் எழுந்திருப்பாள். அதற்குள் ஜானகி தான் வந்துவிடுவதாகவும் தனிகாச்சலமும் நானும் அந்த சமயம் வந்துவிடுவேன் என கூறவும், அதனால் பிரச்சனை இல்லை என்று முடிவு செய்து அனைவரும் கிளம்பினர். இதை படுத்தபடியே அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தார் லக்ஷ்மி. பிரணவ் வாணியை இறக்கிவிட்டு தந்தையுடன் மருத்துவரை பார்க்க சென்றான். ஆனால் அன்று மாத்திரை போடாமல் வீட்டில் வெளியே வெறித்தபடியே தனையே அமர்ந்திருந்தார் லக்ஷ்மி. சிறிது நேரத்தில் வாணி வீட்டிற்குள் வந்தாள். நேரே லக்ஷ்மியின் அறைக்கு சென்றாள். அவளை கண்டுகொள்ளாமல் இருந்த லக்ஷ்மியின் முன் சென்ற வாணி, அத்தை, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் என்று கூறினாள். அவரிடமிருந்து பதிலின்றி போகவே, அத்தை, வீட்டில் இப்போ யாரும் இல்லை. நீங்கள் நடிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. எங்கள் மேலே இன்னும் கோபம் போகலைன்னு எனக்கு தெரியும். இது இன்னும் எத்தனை நாளைக்கு? அதுதான் இன்றைக்கி உங்ககிட்ட பேசணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன் என்று வாணி தெளிவாக கூறவும் லக்ஷ்மி நிதானமாக திரும்பி பார்த்தார். பரவாயில்ல, நீ புத்திசாலிதான். மற்றவங்கள மாதிரி நான் உங்களை மன்னிச்சிட்டேன். ஆனால் பிரவீன்காக மட்டும்தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்னு நீயும் தப்பாக புரிஞ்சுக்காம என்னை சரியாக கணிச்சிருக்க. எப்படி நல்லா இருந்த பையன் திடீர்னு இறந்து போவான்?
அப்படியே அவன் மருந்து எடுத்துக்கிட்டாலும் உனக்கும் பிரணவுக்கும் தெரியும்ல, அதுலையாவது கவனமாக இருந்திருக்கணும்ல. நீயும் பிரணவும் மீட் பண்ணதே இல்லைன்னு எதுக்கு என்கிட்ட பொய் சொல்லணும்? உன் மனசில் பிரணவ் இல்லைன்னு நீ சொன்னால் அதை நம்ப நான் ஒன்றும் முட்டாள் இல்லை. கடைசி நிமிஷத்தில் நான் என் பையனை பார்க்க கூட இல்லை. நெஞ்சு வெடிக்கிற அளவுக்கு வலி இருக்குது. பிரணவ் உன்னை விரும்புகிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா கூட என் பையன் பிரவீன் விட்டு கொடுத்துருப்பானேடி. அண்ணா அண்ணான்னு உயிரையே விட்டுட்டானே. உங்களால் தான் என் பையன் இப்போ செத்தே போயிட்டான். இதுக்கு உங்களுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும். நீயும் பிரணவும் சந்தோஷமாக இருக்கக்கூடாது. எனக்கு அதுதான் வேணும். உன்னால் செய்ய முடியுமா என்று அதே கோபத்தோடு பேசியவரை கண்ட வாணி, இப்போ உங்களுக்கு எந்த விளக்கம் கொடுத்தாலும் அதை நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் த. அதனால் நான் எதுவும் உங்களுக்கு சொல்ல போகிறதில்ல. நான் நடுவில் வந்து தானே இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம். நான் போயிடுறேன் த. நீங்கள் சொன்னது எதையுமே என்னால் மறுக்க முடியாது. ஸோ இங்கேருந்து நான் போயிடுறேன். அவருக்கும் தம்பிக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்துக்காக தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. என்னால் அவருக்கும் தான் கஷ்டம் என்று கலங்கி போய் கூறியவளை கூர்மையாக பார்த்தார் லக்ஷ்மி. ஆனால் வாணியே தொடர்ந்து, எனக்காக நீங்கள் ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அத்தை ப்ளீஸ். நான் இங்கே இல்லை. என் அம்மா வீட்டில் கூட யார் கண்ணுக்கும் படாமல் எங்கேயாவது போயிடுறேன். நீங்கள் பழைய மாதிரி அவர்கிட்ட பேசுங்க அத்தை. உங்களை நினச்சி அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு என்று முந்தைய நாள் பிரணவ் கூறியதை லக்ஷ்மியிடம் கூறி, நான் போயிட்டா நீங்கள் சரியாயிடுவீங்கள்ல, நான் இப்போவே கிளம்பிடுறேன். வீட்டில் யாரும் இல்லை. நீங்கள் டேப்லெட் போட்டுட்டு பேசாமல் தூங்கிடுங்க. நான் வெளியில் போனவ அப்படியே போயிட்டதாவே எல்லாரும் நினச்சிக்கிட்டோம் என்று கூறியவள் சொன்னது போலவே சில நிமிடங்களில் அந்த வீட்டை விட்டு வெளியேறினாள். லக்ஷ்மி அவளை தடுக்காமல் அவள் செல்லும் திசையை பார்த்த வண்ணமே இருந்தார். சிறிது நேரத்தில் தூக்க மாத்திரை போட்டுக்கொண்டு நிம்மதியாக உறங்கினார். வீட்டிற்கு வந்த ஜானகியும் அடுத்து வந்த தனிகாச்சலமும் இன்னும் வாணி வரவில்லை போல என்று எண்ணி விட்டுவிட்டனர். மாலையில் பாட்டி, ஆறுமுகம், கமலா கூட வந்துவிட்டனர். சென்டருக்கு சென்றும் பார்த்துவிட்டனர். மாலை 5 மணியோடு சென்டரை அடைத்து விட்டதாக அவர்கள் கூறினர். பின் பிரணவ் அழைத்து வருவானாக இருக்கும் என்று எண்ணிக்கொண்டனர். ஆனால் அவனும் தனியே வர வீட்டில் அனைவரும் பதறிப்போய் வாணியை பற்றி விசாரித்தனர். அவளை காணாமல் அடுத்தடுத்து வாணியை தேடும் வேளையில் இறங்க அங்கே வந்த லக்ஷ்மியிடம், நீ வாணியை பாத்தியாமா என்று பாட்டி கேட்க, ஜானகியோ, இல்லை பாட்டி, அத்தை நான் மாமா எல்லாரும் வரும்போதே தூங்கிட்டு தான் இருந்தாங்க. நான் தான் கதவை திறந்தே உள்ளே வந்தேன். அது வரைக்கும் வீடு வெளியில் பூட்டி தான் இருந்தது என்றதும் அவர்களுக்கும் அதுவும் சரிதான் என்று பட்டது. பிரணவ் சிலையாக அப்படியே இருந்ததை பார்த்த லக்ஷ்மி நிதானமாக தண்ணீர் எடுத்து வந்து அவனுக்கு கொடுத்தார். பிரணவ், முதல்ல கொஞ்சம் தண்ணி குடி என்று தோளில் கை வைக்கவும் தான் அவனுக்கு சுயநினைவே வந்தது. அம்மா பேசிவிட்டார்கள் என்று மகிழ்வதா, வனி எங்கே என்று தெரியாமல் வருந்துவதா என்று தவித்தான் பிரணவ். தண்ணீரை வாங்கி பருகினான். சுவிட்ச் ஆஃப் ஆகியிருந்த மொபைலை அப்போதுதான் ஆன் செய்தவன், சாரி, நான் போகிறேன், என்னால் இந்த கஷ்டத்தை அனுபவிக்க முடியல என்று மட்டும் குறுஞ்செய்தி அவளிடமிருந்து வந்திருந்தது. இதை கண்ட பிரணவ் பின் நீண்ட மூச்சை உள்ளிழுத்து விட்டவன் அங்கிருந்த அனைவரிடமும், வணியை தேட வேண்டாம், விட்டுருங்க என்று கூறிவிட்டான். மற்றவர்களோ புரியாமல், டேய், அவளுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு நாங்கள் பதறிட்டுருக்கோம், நீ என்ன இப்படி சொல்கிற? இங்கே பாரு பிரணவ், உன்னால் முடியாததா என்று பேசுபவர்களை கையமர்த்தி அடக்கியவன், வேண்டாம், அவளை தேட வேண்டாம் என்று கூறிவிட்டு தனது அறைக்கு சென்று விட்டான். அவன் வீட்டிற்கு வரும்போது அவனுக்கு இத்தனை நாள் கழித்து சற்று கிடைத்த ஒரு ஆறுதல், மகிழ்ச்சி என எத்தனை ஆர்வமாக வாணியை பார்க்க வந்தான். ஆனால் வீட்டில் அவனுக்கு கிடைத்தது தான் என்ன? ஏன் இப்படி பண்ணவனே? உன் இஷ்டம், வேண்டாம்னு போனல, விடு, நான் உன்னை கம்பல் பண்ணல. நீயாவது கூட இருப்பேன்னு நினச்சேன், ஆனால் நீயும் இப்படி பண்ணிட்டல்ல என்று அவளின் படத்தை பார்த்து கேட்டவன் கண்மூடி தவிப்பை அடக்க முயன்றான். அடுத்து வந்த 3 நாட்களும் லக்ஷ்மி அவ்வப்போது பிரணவிடம் பேசினார். சற்று தேறினார் போலவே தெரிந்தார். இருப்பினும் அனைவருக்கும் வாணியை பற்றிய கவலையில் லக்ஷ்மியின் மாற்றங்களை கண்டுகொள்ளவில்லை.
அன்று பிரவீனின் நண்பன் கௌதம் வீட்டிற்கு வந்தான். அப்போது லக்ஷ்மி அவனை வரவேற்று உபசரித்தார். அவனும் சில நிமிடங்கள் பொதுவாக பேசிவிட்டு பிரவீன் பற்றி பேசினான். அவனுக்காக மிகவும் வருந்தினான். அவன் கல்யாணத்துக்கு கூட என்னால் வர முடியல ஆண்டி. அப்புறம் ஃபோனில் பேசும்போது தான் அவன் ரொம்ப வருத்தப்பட்டான். என்னன்னு எனக்கு தெளிவாக தெரில. அவன் என்கிட்ட முழுசாக சொல்லவும் இல்லை. ஆனால் நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன்டா, அவசரப்பட்டிருக்கக்கூடாது, இப்போ என்னால் எல்லாருக்குமே கஷ்டம்னு என்னென்னமோ சொன்னான் ஆண்டி. இருக்கிற கொஞ்ச காலத்தில் நான் பண்ண தப்பை எல்லாத்தையும் எந்த அளவுக்கு என்னால் சரி பண்ண முடியுமோ எனக்கு தெரியல, பட் முயற்சி பண்ணுறேன்னு சொன்னான். அப்புறம் திடீர்னு ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் இவன் பேர் தான், ஆனால் என்கிட்ட இவன் ஃப்ரெண்டோடதுன்னு சொல்லி அனுப்பிச்சு என்ன கண்டிஷன், ட்ரீட்மெண்ட் எப்படி என்னன்னு கேட்டான். மெடிசன்ஸ் எடுக்கலைன்னா எந்த மாதிரி ப்ராப்ளம்னு எல்லாமே விசாரிக்கவும் சொன்னான். நானும் எனக்கு தெரிஞ்சவங்கக்கிட்ட சொல்லி விசாரித்து எல்லா டீட்டெயிலும் எனக்கு கொடுத்தேன். அப்புறம் அவன்கிட்ட நாங்கள் பேச முடியல. நான் ட்ரைனிங்காக ஒரு 6 மாதம் வெளியூர் போக வேண்டியதாக போயிடுச்சு. இப்போ தான் ஊர்லேருந்து வந்ததும் விஷயம் கேள்விப்பட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு ஆண்டி. எனக்கு இப்போ தோணுது, அவன் பேசினதை வச்சு பார்த்தா பிரவீனுக்கும் முன்னாடியே அவன் கண்டிஷன் தெரிஞ்சிருக்கும். எல்லாரும் வருத்தப்படுவோன்னு அவனோட ரிப்போர்ட்டையே யாரோ ஒருத்தர் மாதிரி சொல்லி தான் வெளியில் விசாரிக்க வச்சுருக்கான் என்று நண்பனுக்காக கவலைப்பட்டான். சிறிது நேரம் உடன் இருந்துவிட்டு, ஆமாம் ஆண்டி, பிரணவண்ணா எங்க? அவரும் பாவம் பிரவீன் விஷயத்தில் ரொம்ப உடஞ்சி போயிருப்பார்ல. பிரவீனுக்கு எப்போவுமே அவன் அண்ணா தான் எல்லாமே. பிரணவ் அண்ணாவும் அவருக்கு சளைச்சவர் இல்லை. பிரவீன் மேலே உயிரையே வச்சுருந்தார். ஸ்கூல் படிக்கும்போது பெரிய கிளாஸ் பையன் ஸ்போர்ட்ஸ் டீமில் இருந்துக்கிட்டு பிரவீனை சும்மா மட்டும் சேர்த்திட்டு அவனை விளையாடவே விடாமல் சீண்டிக்கிட்டே இருந்தான். அண்ணாவுக்கு எப்படி விஷயம் தெரிஞ்சதுன்னே இங்கே யாருக்கும் தெரில. ஆனால் அண்ணா அந்த பையனை போட்டு புரட்டி எடுத்துட்டாரு. அண்ணா அப்போ 10th தான், அடி வாங்கின பையனும் 12th. விஷயம் ஸ்கூலில் தெரிஞ்சு பெரிய பிரச்சனையாயிடுச்சு. ஆனால் அண்ணாவே எல்லா பனிஷ்மெண்ட்டையும் ஏற்றுக்கிட்டாங்க. பிரவீன் பக்கம் யாரும் தலை வச்சு படுக்க விடலை. அதுக்கப்புறம் அந்த பசங்க நம்ம பிரவீனை பார்த்தா 10 அடி தள்ளி தான் போவானுங்க. பிரவீனுக்கு ஒரு சின்ன பிரச்சனைனா கூட அவனுக்கு முன்னாடி வந்து பிரணவ் அண்ணா தான் நிற்பார். நாங்கள் எல்லாம் ரொம்பவே பொறாமப்பட்டிருக்கோம் ஆண்டி. ஆனால் இப்போது பிரவீனோட இழப்பை அண்ணா எப்படி தாங்கிப்பாங்க என்று அவன் கூறி வருந்தினான். சரி ஆண்டி, நான் இன்னொரு நாள் வரேன். நீங்கள் எதுனாலும் என்கிட்ட தயங்காமல் கேளுங்க. பிரணவ் அண்ணா வந்தால் சொல்லுங்கள் என்று கூறிவிட்டு எழுந்து சென்றான். வாசலில் மௌனமாக நின்றபடி இருந்த ஜானகியை பார்த்து மெலிதான புன்னகையுடன் சென்று விட்டான். அவளும் சிறு தலையசைப்புதான். அவளின் சிந்தனை இங்கே இல்லை. பின் அறைக்குள் சென்று விட்டாள். லக்ஷ்மி சில மணி நேரம் எதையோ யோசனையில் இருந்தவர் வேகமாக அறைக்கு சென்று எதையோ தேடினார். அந்த கடிதத்தை எடுத்து படித்தவர் இடிந்து போய் உட்கார்ந்து விட்டார். ஜானகி, பாட்டி அனைவரும் வந்து லக்ஷ்மியை தூக்கி மெத்தையில் அமர்த்த அவரோ வெடித்து அழுதுவிட்டார். கையில் இருந்த கடிதத்தை வாங்கி பார்த்தாள் ஜானகி. அது பிரவீன் அம்மாவிடம் தர சொல்லி மருத்துவமனையில் இருந்தபோது தந்தது. அந்த கடிதத்தில் என்ன இருந்தது என்று யாருக்கும் தெரியாது. ஜானகியும் அப்போதே தந்துவிட்டாள். ஆனால் லக்ஷ்மி அதை இப்போதுதான் படித்திருக்கிறாள் போல. இதை எண்ணியபடியே அவளும் அந்த கடிதத்தை படித்தாள். அதில் பிரவீன் அம்மாவிடம் நடந்த அனைத்தையும் எழுதி தன் வாழ்நாள் காலத்தை தள்ளி போடலாமே தவிர தவிர்க்க முடியாது, அதனால் அண்ணாவிடம் மாத்திரை எடுத்துக்கொண்டதாக பொய் சொல்லி தனக்கான முடிவை தானே தேடி சென்றதாக கூறியிருந்தான். பிரணவ் வாணியை காதலித்திருந்தாலும் எனக்காக அவளை விட்டு பிரணவ் முற்றிலும் விலகினான். பேசுவது, அறைக்கு வருவது கூட தவிர்த்து விட்டான். எனக்காக அவன் எவ்வளவோ விட்டு கொடுத்து இறுதியாக காதலித்த பெண்ணையும் விட்டு கொடுத்து விட்டான். ஆனால் திருமணம் முடிந்த அன்றே தான் அறிந்த தன்னுடைய நிலைமையை பற்றிய அனைத்து விஷயங்களையும் அவன் அக்கடிதத்தில் எழுதியிருந்தான். அதோடு நான் அவசரப்பட்டுட்டேம்மா. இந்த விஷயம்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு குற்ற உணர்ச்சி தான் இருந்ததே தவிர வாணியை என்னால் மனைவியாக பார்க்க முடியலம்மா. அவளோட பாசம், அன்பு எனக்கு வேணும்னு தோணுச்சு. அது இப்போவும் இருக்குது. ஆனால் அது மனைவியாக இருந்தால் தான் கிடைக்கும்னு நானே நினச்சிட்டேன் போல். அவளோட அன்பு எனக்கு ஒரு ஃப்ரெண்டாக இருக்கும்போதே நிறையாவே கிடைச்சதுமா. அதுவே எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு.
அண்ணாவுக்கும் வாணிக்கும் தாம்மா சரி வரும். நான் சொன்னால் அண்ணா வாணி 2 பேருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. ஸோ நீ தான் அவங்கள சேர்த்து வைக்கணுமா? அதோட சாரிம்மா, உன்கிட்ட சொல்லாமல் போகிறேன். ஆனால் கண்டிப்பாக அண்ணாவுக்கும் வாணிக்கும் பிறக்கிற குழந்தையா நான் தான் இருப்பேன். திரும்ப உங்கள் எல்லார் கூடவும் நான் ரொம்ப காலம் வாழணும்னு எனக்கு ஆசையாக இருக்குமா. கண்டிப்பாக நான் திரும்ப வருவேன். உன் மகனாக கொஞ்ச காலம் நான் இருந்துட்டேன்ல, இனி பேரனாவும் நானே உங்ககிட்ட வந்து உன்னை இம்சை பண்ணுவேன். என்னால் அண்ணா ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டாம்மா. அவன் இனிமேல் சந்தோஷமாக இருக்கணும். அவனையும் வாணியும் பார்த்துக்கோமா. அப்புறம் அவங்க குழந்தையா நான் வந்ததும் நானே உங்கள் எல்லாரையும் பார்த்துக்கிறேன். லவ் யூமா என்று கூறி முடித்திருந்தான்.